ஹலோ, சிபில் ஸ்கோர் கம்மியானனால என்னோட லோன் ரிஜெக்ட் ஆயிடுச்சா? என்னப்பா இந்த சிபில் ஸ்கோர் எப்படிப்பா கால்குலேட் பண்றாங்க? இப்படி தான் நெறைய பேர் வந்து புலம்பியிருப்போம். இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தாங்க வந்து பார்க்க போறோம். நம்ம சிபில் ஸ்கோர வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட பேமெண்ட் ஹிஸ்டரிய வச்சு தாங்க. ஏன்னா நம்ம ஒருத்தவங்க கிட்ட கடன் வாங்குறோம் அப்படின்னா, அத வந்து பெண்டிங் இல்லாம கரெக்ட்டா கட்டுறோமா அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட சிபில் ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். 2வது விஷயம் என்னன்னா, கிரெடிட் டியூரேஷன். அதான் நம்ம ஒரு கடன வந்து வாங்கி டக்குன்னு கட்டாம, ஒரு கடன வந்து லாங் டியூரேஷன்ல கரெக்ட்டா கட்டிட்டு வந்துட்டே இருந்தோம் அப்படின்னா, அந்த ஒரு கிரெடிட் ஸ்கோர் வந்து நம்மளுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே வந்திருக்கும். இதுக்கு உதாரணத்துக்கு வந்து நீங்க ஹோம் லோன்லாம் வாங்கி கரெக்ட்டா கட்டிட்டு வரீங்க அப்படின்னா, உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து சூப்பரா வந்து இம்ப்ரூவ் ஆயிருங்க. அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா, கிரெடிட் கார்டு யுட்டிலைசேஷன். இப்போ நெறைய இடத்துல நம்ம கிட்ட வந்து கார்டு இருக்கு அப்படின்றதுக்காண்டியே, நம்ம போட்டு தேய்ன்னு தேய்ச்சுக்கிட்டே வந்திருப்போம். அந்த மாரிலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் 30% தான் வந்து யூஸ் பண்ணணும். அந்த மாரி வந்து கம்மியா யூஸ் பண்ற பட்சத்துல, நம்மளோட சிபில் ஸ்கோர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் சில இடத்துல வந்து நம்ம லோன பத்தி